திருச்சிற்றம்பலம். போதும் புலர்ந்தது பொன்னிறம் கொண்டது தாதவிழ் புன்னே தயங்கும் இருக்கரை ஏதம் ஈசன் இயங்கும் நெறி இது மாதர் இருந்ததோர் மண்டலம் தானே. திருச்சிற்றம்பலம். போது புலர்ந்தது என்று கூறுகின்றார். அதாவது சூரியன் உதயமாகின்றது. அப்பொழுது என்ன ஆகும்? அதனுடைய பொற்கிரணங்கள் யாவும் பரவி இருக்கின்றன. புன்னை மரங்கள் ஒரு பக்கம், இரு கரையிலும் பூந்தாது நிறைந்த மலர்களை சிந்தி நிற்கின்றன. குற்றமற்ற தன்மையை தரும் இறைவன் இயங்குகின்ற நெறி இது. அவன் இயக்குகின்றான். அழகு நிரம்பிய பெண்ணாக இருந்த மண்டலம் இது என்பது இயற்கை அழகின் தோற்றத்தை தெய்வீக தோற்றமாய் வர்ணிக்கும் பயன் தரு தோற்றம், புரியாத நிலையை காட்டும் மங்கள தெய்வீகம் உணர் ஞான வள்ளலாகிய திருமூலர் கூறும் கூற்றாகும். இதில் அருணோதய சிறப்பும் அழகு நிரம்பிய நீரோடை சூழ்ந்த பூ மரங்களின் உடைய வனப்பும் கூறுவதோடு எழில் நிறைந்த பெண்ணான ஒருத்தி நிலை பெற்றிருந்த மண்டலம் என்றும் கூறுவதை நோக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் காணும் அருணோதய காட்சியும் நீரோடை சூழ்ந்த மலர் விரியும் மரங்களுடைய வனப்பும் கூறுவதோடு மாசற்ற தன்மையை தரும் ஈசனாரின் இயற்கை இது என்றும் பெண்ணாள் இதழ் மண்டலம் என்றும் கூறுவது நமக்கு புரிகிறது. சரி, எதற்காக என்று நோக்கும் பொழுது இது அன்றாடம் காணும் காட்சி. இதை எதற்காக காட்டுகிறார்? இதை காட்டுவானேன் என்பது ஒன்றும் புரியாத சூன்யமாக இருக்கிறது. இப்பொழுது பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இரவி, அதாவது சூரியன் தோன்றி மறைவதை நாம் காண்கின்றோம் அல்லவா? அதை பற்றி நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? ஏன் சூரியன் உதிக்கிறது, ஏன் மறைகிறது என்று? இதையே பிரிதொரு இடத்தில் கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழிலா மாந்தர் என்று கூறுகின்றார் இந்த முனிவர். பால சூரியனாக தோன்றுகிறது, அதாவது இளம் சூரியனாக தோன்றுகிறது. அப்பொழுது எழில் கொஞ்சி மிளிரும் தோற்றம் உடையதாக இருக்கிறது. அதுவே சிறிது நேரத்தில் என்னாகிறது? வாலிப மிடுக்குடன் உச்சத்திற்கு வரும்பொழுது வெய்யவன் ஆகி விரும்பத்தக்காத வெப்பத்தையும் நாம் கண்டு கதிர்வீச்சையும் உடையதாகிய வெய்யவன் என பெயர் கொள்ளும் தன்மையும் பெற்றுவிடுகிறது. அது வெம்மை மிகுந்து பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அடங்கி விருத்த பருவத்தை, அதாவது கிழப்பருவத்தை அடைந்து மறைந்து விடுகின்றது இந்த சூரியன். இது நம்முடைய பிறப்பின் நிலைமையை காட்டுகின்றது. அதை யாருமே உணர்கின்றது இல்லை. அதை சிந்தித்து உணரப் பெறும் பொழுது இவ்வளவு அழகு எப்படி வந்தது என்றால் அதற்கு காரணம் தாதவிழ் புன்னை தயங்கும் இருக்கரை என்று கூறுகின்றார். புள்ளிய நேயமே புன்னை என்று ஆகும். இறைவன் புள்ளி நேயம் கொண்டிருக்கின்றான். அதனால் எல்லையற்ற வனப்பு மிகுந்து மனம் கவரும் எழில் விளங்குகின்றது. அதையே போது மலர்ந்தது பொன்னிறம் கொண்டது தாதவிழ் புன்னை தயங்கும் இருக்கரை என்று கூறுகின்றார். புள்ளிய நேயம் என்பது இறைவன் அணைந்து புள்ளி உறவு கொள்ளுவதோடு அல்லாமல் புள்ளிய நேயம் கொஞ்ச நேரமே நிற்கின்ற நேயம் என்னும் பொருளும் கொண்டிருக்கிறது. அப்படி கொஞ்ச நேரம் சென்றதன் பிறகு இரவி தன் போக்காக சென்று சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் வெய்யோன் என பெயர் கொள்கிறது. புள்ளிய நேயம் கொண்டு மலர்ந்த புன்னை மரப்பூக்கள் அந்த மரத்தடியை விட்டு தன் போக்காய் என்ன செய்கிறது? நீரோடையில் விழ ஆரம்பித்ததை பாலசூரியன் என்னாகின்றான்? வெங்கதிரோனால் தோற்றம் தருவதை ஓடை வீழ் மலர் அடையும் தன்மைக்கு ஒப்பிடுகின்றார் திருமூலர். மரத்தில் இருக்கும் போது என்னாகிறது? மலர் அழகாக மரத்தை புல்லும் நேயமுடியதாக இருப்பதை பாலசூரியனுக்கு ஒப்பிடுகின்றார். ஆனால் சிறிது நேரத்தில் என்ன ஆகின்றது? அந்த மரத்தை விட்டு உதிர்ந்து விடுகிறது. அதை விட்டு உதிர்ந்து தன் போக்காய் எங்கு செல்கிறது? ஓடை நீரில் வீழ்வதை வெங்கதிரோனுக்கு ஒப்பிடுகின்றார். ஓடை வீழ் மலர் அலையால் கழிக்கப்படுவதாகிய அலை கழிக்கப்பட்டு மறைவதை விருத சூரியனுக்கு ஒப்பிடுகின்றார். மேலும் குற்றமற்ற தன்மையை தரும் ஈசன் இயங்கும் நெறி இது என்றும் குறிப்பிடுகின்றார். இறைவன் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லைதானே. யான் எனது என்ற தற்போதம் இழந்து அவனோடு ஒன்றிருந்த காலமே கருவும் கருவில் உருவும் அவ்வுருவ பொலிவு கொண்ட குழந்தை தோற்றமும் ஆகும். அதையே பாலசூரியனுக்கும்
புள்ளிய நேயமாகிய செயற்பாட்டிற்கும் உவமித்து கூறுகின்றார் முனிவர். புள்ளிய நேயம் புன்னேயமாகி யான் எனது என்ற ஆணவ மலம் தலைப்பட்டு அலைவுறும் யவ்வன பருவத்தையே வெங்கதிரவனுக்கு ஒப்பிடுகின்றார். யவ்வன பருவம் நீங்கி முதுமை அடைந்து அழிவதையே விருத்த சூரியனுக்கும் நீர் ஓடைவீழ் பூ அலைக்கழிக்கப்படுவதற்கும் ஒப்பிட்டு நம் சரீர நிலைமையை வாழ்நாள் நிலைமையை சுட்டி காட்டுவதோடு அவனோடு ஒன்றிருந்தால் என்ன தன்மை வாய்க்கின்றது என்பதையும் அவனை விட்டு விலகியதால் ஏற்படும் அலைக்கழிவும் அழிவும் ஏற்படுவதை சுட்டி காட்டுகின்றார். அதோடு எழில் விளைவு தரும் இயற்கை நிலை இல்லாதது, பருவ மாற்றங்களை அடைவது, அது பாலப்பருவம், யவ்வன பருவம், முதுமை பருவம், அழிவு பருவம் ஆகிய 4 மண்டல வேறுபாடுகளை உடையதாக இருக்கின்றது. 4 மண்டலம் என்பது நாள்களை கொண்ட வட்டங்கள். 8 கூடிய 360 நாளாகும். இந்த 4 வகை பொழுதில் ஒன்றை ஒன்று கவர்ந்து நிற்கும். இடைப்படு பருவங்கள் 4ம் கூட 8 பருவம் ஆகும். அந்த 8 பருவத்தை அடையும் ஒன்றாக உயிர் இருப்பதாலேயே அதற்கு 8 என்ற ஒரு பெயரும் வந்துள்ளது. உயிரானது இந்த 8ஐயும் எட்டி விடாமல் புள்ளிய நேயம் பொருந்தும் புன்னை மலராக அவனை அடைந்து விட்டால் பாலசூரியனாகவே என்றும் இருக்கலாம். ஆன்மாவின் பூ உருவ நிலை இது. அந்நிலையை மீண்டும் அடைவதுவே பண்டு என்பது பழமை. பழமை நிலை கருவும், கருவில் உருவும், உருவில் பொலிவு தோற்றமும் கொண்ட நிலை. அதை விடுத்து பாலப்பருவம், பாலியற் பருவம், யவ்வன பருவம், விருத்த பருவம் ஆகியனவற்றை அடைந்து அழிந்து விடாமல் பழைய நிலைக்கு திரும்புவதே பண்டிதம் என்று பெயர். பண்டு இது என்று காட்டும் பண்டிதர்களே மெய்ஞான பண்டிதர்கள் ஆவார்கள். அந்த நிலைமையை அடைவதற்கு குறிப்பை குறிப்பால் உணர்த்தும் தன்மையே முற்கூறிய திருமந்திரம். அகத்தில் ரவி மதி சஞ்சாரம் நாழிகை போதாக இருப்பது, புறத்தில் 360 கொண்ட ஒரு ஆண்டாக இருக்கின்றது. பூ இருக்கும் இடத்தை விட்டு வீழ்ந்தால் அலை கழித்து அழியப் பெறுவதாகும் என்பதை இந்த பாடல் சுட்டிக்காட்டுகிறது. போது புலர்ந்தது பொன்னிறம் கொண்டது தாதவிழ் புன்னை தயங்கும் இருக்கரை ஏதமில் ஈசன் இயங்கு நெறியுது மாதர் இருந்ததோர் மண்டலம் தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.